ஏன் சார் இப்படி பண்றீங்க சார்? ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்தை தள்ளி வைக்கலாமா சார்? 18 வருஷமா அடி கொடுத்துருக்கா சார். வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இந்த நாட்டாமை படம் பார்த்துருப்போம். அதில் விஜயகுமார் வந்து நாட்டாமையாக வருவார். அதில் ஒரு தீர்ப்பு சொல்லுவார், இந்த குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன், இவங்க கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, மீறி புழங்கினா அவங்களையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குண்டடிப்பட்டு செத்து போயிடுவார். 90s காலகட்டத்தில் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு சில்லறைகளை செதற விட்டுருப்போம். ஆனால் பின்னாடி இது எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான தீர்ப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போம். ஒருத்தரை, ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அதிகாரம் இந்திய சட்டப்படி யாருக்குமே கிடையாது. அவன் கொலை குற்றவாளியாக இருக்கலாம், கற்பழிப்பு குற்றவாளியாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், பொறுக்கியாக இருக்கலாம், அயோக்கியனாக இருக்கலாம். அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அதிகாரம் இந்திய ஜனாதிபதிக்கே கிடையாது. இன்னமும் சில கிராமங்களில் ஊர் தலைவர்கள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற கதைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னமும் நடக்குது. அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என்னது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களா? அப்போனா அந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களா ஒரு கணக்கு போடாதீங்க. இது நடந்தது முழுக்க முழுக்க ஒரே சமூகத்துக்குள்ள. தளிர் மருங்கூர் அப்படின்ற கிராமம். இந்த கிராமத்தில் கிறித்துவ தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகம் இருக்காங்க. இந்த கிறித்துவ தேவேந்திரகுல வேளாளர்கள் வருஷம் புனித செபாஸ்தியர் ஆலயம், அந்த கிராமத்தில் இருக்க புனித செபாஸ்தியர் ஆலயத்தில் திருவிழா ஒன்று சேர்ந்து நடத்துறது வழக்கம். எல்லாரும், ஊர் மக்கள் எல்லாருமே வரி வாங்கி வசூலித்து அந்த கோவில் திருவிழாவை நடத்துறது ஒரு வழக்கம். இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா என்ன ஆகி போச்சு, அந்த கோவிலில் வந்து அந்த திருவிழா நடத்த முடியாமல் போயிடுச்சு. சில பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்படி நடத்த முடியாமல் போய் இந்த வர 25ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இந்த கோயிலோட திருவிழா நடத்துகிறதா ஊர் பொதுமக்களால் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, திருவிழா நடத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்போ வரி வசூல் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வரியும் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊரில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் வரி வசூல் பண்ணவங்க ஒரு குடும்பத்தில் மட்டும் வரி வசூல் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராணி அம்மா, அவங்க மகன் பாபு, இவங்க 2 பேரும் ஒரு குடும்பமா இருக்காங்க. அந்த ஊர்ல 15 வருஷமா அந்த கோவிலுக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. புதுசா வந்தவங்க கிடையாது. 15 வருஷமா அந்த கோவிலுக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தான். ஒரு சில பங்காளி பிரச்சனைகள், அதாவது ஊருக்குள்ளன்னா கண்டிப்பா பங்காளி பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி பங்காளி பிரச்சனைகள்ல அந்த பங்காளிகள் 4 வீடு சேர்ந்து என்ன பண்றாங்க, ஊர் தலைவரையே மிரட்டி இவங்கள்ட்ட வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ஊர் தலைவரும் வரி வசூல் பண்ணலை. 15 வருஷமா நான் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்ப திடீர்னு வந்து என்கிட்ட வரி வாங்க மாட்டேன்னு சொன்னா அது என்னோட உரிமையை பறிக்கிற மாதிரி இல்லையா? எல்லாரும் சேர்ந்து, ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து தானே அந்த திருவிழாவை நடத்தணும். ஊர்க்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் வரி வசூல் பண்ணிட்டு என்கிட்ட வரி வசூல் பண்ணலைன்னா என்னைய ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி பாபு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, காவல்துறையில சொன்னாலாவது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிலையும் முறையிட்டிருக்காரு. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதனால மனமுடைந்து போன இந்த அம்மாவும் மகனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாலுகா அலுவலகத்துல போய் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்து இன்னைக்கு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இப்படி ஒரே சமூகத்துக்குள்ள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டையா இருக்கட்டும், இல்ல 2 ஊர் தலைவர் கூடவே பிரச்சனையாவே இருக்கட்டுமே, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அதிகாரமும் வரி வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்ற அதிகாரமும் ஊர் தலைவருக்கு யார் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை ஊர் தலைவர் எடுத்துக்கிட்டது தப்பு. இதை காவல்துறை கிட்ட சொன்னா காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மன வேதனையில தாலுகா அலுவலகத்துல போய் ஒரு குடும்பம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு 1-2 தான் வெளியில வருது. ஆனா இது போன்ற சம்பவங்கள் நிறைய கிராமங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அதிகாரம் ஊர் தலைவருக்கும் கிடையாது, முதலமைச்சருக்கும் கிடையாது, பிரதமருக்கும் கிடையாது, ஜனாதிபதிக்கும் கிடையாது, ஏன் நம்மளை படைச்ச அந்த ஆண்டவனுக்கே கிடையாது. இன்னமும் பிற்போக்குத்தனமா ஒரு கிராமத்துல வரி வசூல் பண்ண மாட்டேன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற நடைமுறை இருக்குதுன்னா அது ரொம்ப வேதனையான விஷயம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இந்த சம்பவத்தை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி.